நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மூலிகை மருத்துவம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நோய்களுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மைக்கான காரணங்கள் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக ரத்னா சித்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் திரு தணிகாச்சலம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். ஓகே சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மை பற்றி பார்க்குறதா சொல்லியிருக்கோம். குழந்தையின்மைனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். குழல் இனிது யாழினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த குழந்தை இன்மை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நம்முடைய நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, சர்வதேச பிரச்சனை. எல்லா நாடுகள்லேயும் இதற்கான தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ அந்த நிலையில் இந்த குழந்தையின்மைக்கான காரணங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பெருகி இருக்கிறது. ஓகே சார், குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்று நம்ம நிகழ்ச்சியில் வந்து பெண்களுக்கான குழந்தையின்மை காரணங்கள் பார்க்க போகிறோம். பெண்களுக்கான குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணங்கள் சார்? இப்போ பெண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொன்னேன் நான். இப்போ தைராய்டு நோயினால் பெண்களுக்கு குழந்தையின்மை ஏற்படலாம். அதே மாதிரி அதிக உடற்பருமன் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படலாம். சர்க்கரை நோயின் காரணமாக குழந்தையின்மை ஏற்படலாம். அதே மாதிரி ஹார்மோனில் இம்பேலன்ஸிங் இருந்து அதன் காரணமாக குழந்தையின்மை ஏற்படலாம். அதே மாதிரி வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் குழந்தையின்மைக்கான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி இல்லாத நிலை அப்படிங்கிறது அதுவும் கூட காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி மாதவிடாய் வந்து முறையற்ற மாதவிடாய் வருவது அப்படிங்கிற மாதிரியான காரணத்தினாலும் கூட குழந்தையின்மை ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி இருப்பது, கருமுட்டை வந்து வளர்ச்சியற்று இருப்பது, கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது, பிசிஓடி மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கிறது, ஃபைப்ராய்டு கட்டிகள், இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் இதெல்லாம் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமைக்கான காரணங்களாக இருக்கிறது. ஓகே சார், குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறதுல நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி தைராய்டு வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்குதுன்னே சொல்லலாம். தைராய்டு இருந்தால் உங்களுக்கு உடல் பருமனும் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இதனால் குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது சார். இதற்கு வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் தரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைராய்டுனா எப்படி, அதை பற்றியும். இப்போ இந்த தைராய்டு என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான நாளமில்லா சுரப்பி. இந்த நாளமில்லா சுரப்பி என்பதை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உடம்பினுடைய ஒட்டுமொத்த வளர்சிதை மாற்றங்கள். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாவது, அது வந்து சக்தியாவது, எரிவூட்டப்படுவது, மற்ற உறுப்புகள் வளர்ச்சியடைவது, இது எல்லாத்துக்குமே வந்து தைராய்டு முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்போ அந்த தைராய்டு வந்து மிகுதியாக சுரந்தாலும் பிரச்சனை, குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி வந்து குறைவான தைராய்டு சுரக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ இந்த தைராய்டினுடைய பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மை மட்டும் பாதிப்பில்லை, தலையிலேருந்து கால் வரைக்கும் அத்தனை உறுப்புகளுமே பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது. என்ன அந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலையில் வந்து இந்த தலைமுடி உதிர்வது, உடம்பில் ஒபிசிட்டி அதிக உடற்பருமன் ஏற்படுவது, உடம்பில் கொழுப்பு சத்து அதிகமாகுது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறது, கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படுவது, ஞாபக சக்தியில் குறைபாடு ஏற்படுவது, கோபம் அதிக ஷார்ட் டெம்பர் கோபம் அந்த மாதிரியான பிரச்சனை இருப்பது, அதே மாதிரி ஒரு விதமான படபடப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பது, மாதவிடாய் வந்து சீராக வராமல் இருப்பது, இல்லைனா மாதவிடாயே வராமல் இருப்பது, அதே மாதிரி தோலெல்லாம் வந்து ரொம்ப கடினமாகுது, இல்லைனா கருப்பு நிறத்தில் தோலினுடைய நிறமாற்றம். சிலருக்கு வந்து செயின் போகிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக கருப்பாயிடும். அந்த மடிப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தைராய்டினுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்ற போது சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்படலாம், நுரையீரலில் பிரச்சனை ஏற்படலாம், அதே மாதிரி இதயத்தில் படபடப்பு ஏற்படுவது, அதே மாதிரி மூட்டுகளில் வலி இருக்கிறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் வந்து தேய்மானம் அடைவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தைராய்டினுடைய பாதிப்பினால் இருக்குது. ஏறக்குறைய நம்ம சொல்லணும்னா தலை முதல் கால் வரை அத்தனை உறுப்புகளையுமே அந்த தைராய்டினுடைய பாதிப்புகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஓகே சார், இந்த தைராய்டு பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி தந்துட்டு இருக்கீங்க? அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக மருந்துகள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இது எப்படி சார்? அந்த தைராய்டு நோய் ஏற்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஆயுள் முழுக்க மருந்து சாப்பிட்றீங்கிறது அப்புறப்பட்ட விஷயம். அந்த மருந்து சாப்பிட்டா நோய் குணமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய் குணமாகாது. நம்முடைய ரத்னா சித்த மருத்துவமனையில் நம்ம இந்த தைராய்டு நோயை முற்றிலும் ஒழிப்பதற்காக ஆயுள் முழுக்க அதற்கு பிறகு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4-5 மாதம் மட்டும் அவங்க மருந்து சாப்பிட்டால் போதும், இந்த தைராய்டு நோயை முற்றிலும் ஒழித்து விட முடியும். இதற்கு வந்து மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அந்த மூலிகையினுடைய வேர் கஷாயத்தை இதற்கான சிகிச்சை கொடுக்குறோம். அதே மாதிரி மாத்திரை வடிவத்திலையும் கொடுக்குறோம். இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 15 நாள் இப்போ தைராய்டுக்காக தைராக்சினோ ஏதோ மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த மருந்துகளோடு சேர்ந்து இந்த மருந்தையும் சாப்பிடணும். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் எது இருந்தாலும் சாப்பிடலாம். ரெண்டுக்குமே ஒரே மருந்து தான். வித்தியாசமாக இருக்கும். என்ன சார், குறை தைராய்டுக்கும் அதே மருந்து, அதிகமாக சுரக்கிறதுனால அதே மருந்துனா இது வந்து தைராக்சின் இதில் கிடையாது நம்ம மருந்து.
நம்ம வந்து ஒரு மூலிகை மருந்து கொடுக்குறோம். அந்த மூலிகை மருந்து அந்த தைராய்டை சுரக்கக்கூடிய அந்த தைராய்டினுடைய ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, முறையாக சுரக்க வைக்கிறது, இயல்பாக சுரக்க வைக்கிறது. அப்படி இயல்பாக சுரக்க வைக்கிறது அப்படிங்கிற நிலையில் அதிகமாக சுரந்தால் குறைந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குறைவாக சுரக்குது, சரியாக சுரக்கலை அப்படின்னா அது முறையாக சுரக்க வைக்கும். இந்த 2 வேலையுமே ஒரே மருந்து செய்கிறது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான மருந்து. இப்போ ஆங்கில மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க தைராய்டுக்காக அந்த மருந்துகளை ஒரு 15 நாள் கழிச்சு முற்றிலும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம கொடுக்குற மருந்தை மட்டும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாலே போதுமானது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வராங்க அப்படின்னா 2 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த தைராய்டு வந்து நார்மலாக இருக்கிறத அவங்க பார்க்க முடியும். T3 முக்கியமாக T3 T4 வந்து 2மே நார்மல் லெவலுக்கு வந்துடும். அது நார்மலான பிறகு மேற்கொண்டு 2 அல்லது 3 மாதம் மட்டும் அவங்க மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நம்ம இந்த தைராய்டுக்காக நம்ம கொடுக்குற மருந்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவங்க லைஃப் லாங் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தைராய்டு நோயினால் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த 5 மாத சிகிச்சையிலேயே வந்து அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் கூட கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சி விளையாட குழந்தை இல்லையா? அசோஸ்பெர்மியா காரணத்தால் குழந்தையே பிறக்காது என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்களா? மாதவிடாய் சரிவர வரவில்லையா? ஹார்மோன் குறைபாடா? குழந்தை பேருக்கு சர்க்கரை நோய் ஒரு தடையாக உள்ளதா? கருக்குழாய் அடைப்பா? உயிரணுக்கள் குறைவாக உள்ளதா? வீரியம் குறைவான உயிரணுக்களால் குழந்தை பிறக்கவில்லையா? ஆண்மை குறைபாடா? நரம்பு தளர்ச்சியா? இல்லற வாழ்க்கையில் இன்பம் காண முடியவில்லையா? கவலையை விடுங்கள். என்ன காரணத்தால் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் உங்கள் குறைபாட்டை பக்க விளைவுகளற்ற மூலிகை மருந்துகள் மூலம் குழந்தை பாக்கியம் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு ரத்னா சித்த மருத்துவமனை, 750 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, NSK நகர், அரும்பாக்கம், சென்னை 106. ஃபோன் 26223828, 26224688, செல் 9443374341 and 9962812345. குழந்தையின்மைக்கு அடுத்ததாக ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது வந்து பிசிஓடி கட்டிகள் மற்றும் ஃபைப்ராய்டு கட்டிகளும் இருக்குது. ஸோ இதை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பிசிஓடி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மாதவிடாய் வந்து சரியாக முறையாக வரல, கருமுட்டை வந்து சரியாக ரிலீஸ் ஆகலைன்னா அந்த ரிலீஸ் ஆகாத கருமுட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அதுவே வந்து நாளாவட்டத்தில் கட்டியாக மாறுவது அப்படிங்கிறது ஒன்று. சிலருக்கு வந்து நீர்க்கட்டி மாதிரி இருக்கிறது, திராட்சை கொத்து கட்டிகளாக இருப்பது, சிலருக்கு வந்து சினப்பையே கட்டிகளால் சூழப்பட்ட ஒரு நிலை கூட இருக்கும். இந்த மாதிரி வந்து பிசிஓடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக உடற்பருமனால் இந்த மாதிரி வந்து பிசிஓடி வரலாம். சிலருக்கு வந்து குழந்தை இல்லை, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க போவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட சில நேரங்களில் பிசிஓடி வருவதற்கான காரணமாக இருந்து விடுகிறது. ஏன்னா நிறைய ஈஸ்ட்ரோஜன் சுரக்கணும், ஈஸ்ட்ரோஜன் சுரந்தால் கருமுட்டை நல்லா வளரும் அப்படின்னு நினச்சிட்டு அதற்காக மருந்து கொடுக்கின்ற போது சில மருந்துகளை நிறைய சாப்பிடுகிற போது அதுவே வந்து நாளாவட்டத்தில் அதிகமாக சாப்பிட்ட மருந்தினுடைய பக்க விளைவுனால பிசிஓடி கட்டி வருது. சிலர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா குழந்தை இல்லைன்னா இவங்களுடைய உடம்பு மட்டும் உப்பிட்டே போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ இந்த ஹார்மோன் மாத்திரைகளை நிறைய சாப்பிடுபவர்களுக்கு கூட இந்த மாதிரியான பிசிஓடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடியினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு அந்த கர்ப்பப்பை முறையாக செயல்பட வைப்பதற்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். ஹார்மோன் கம்ப்ளைண்ட் இருந்தால் ஹார்மோன் கம்ப்ளைண்ட் நிவர்த்தி செய்வதற்கான மருந்துகளை கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ஒபிசிட்டி இருந்தால் ஒபிசிட்டியை குறைப்பதற்கு, அதிக உடற்பருமனை குறைப்பதற்கான மருந்துகளை கொடுக்குறோம். அதே மாதிரி தைராய்டு இருந்தால் அதன் காரணமாக பிசிஓடி இருக்குமேனால் அந்த தைராய்டை முழுமையாக முற்றிலும் குணமாக்குவதற்கான மருந்தையும் கொடுத்து பிசிஓடிக்கான மருந்தையும் கொடுக்குறோம். அப்போ பிசிஓடி இருக்குன்னா டக்குன்னு பிசிஓடிக்கான மருந்து மட்டும் நம்ம கொடுக்கறதில்ல, அது வருவதற்கு எது காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சையை நம்ம சேர்த்து கொடுக்கின்ற போது முழுமையாக குணமாக்குவது என்பதோடு இல்லாமல் இந்த சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும் போதே அவங்க கருத்தரிக்கக்கூடிய ஒரு நிலையும் கொண்ட கண்டிப்பாக ஏற்படும். ஓகே சார், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரு வந்து உருவாகக்கூடிய அந்த கர்ப்பப்பை அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வளர்ச்சி வந்து கிடையாது. ஸோ இது வந்து எதனால் இந்த மாதிரி ஆகுது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ் அப்படின்ற மாதிரியான கருப்பப்பை சுத்தமாக வளர்ச்சியற்ற நிலை, இல்லைன்னா வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. இன்னும் சிலருக்கு எண்டோமெட்ரியம் வந்து வளர்ச்சி கர்ப்பப்பை சுவர் வந்து சரியாக வளர்ச்சி அடையாத ஒரு நிலை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் 2 பேரும் குழந்தைகளாக பிறக்கும்போது 2 ஆண் பெண் குழந்தைகளாக பிறக்கிறாங்க அப்படின்னாலும் கூட 2 பேருமே ஏறக்குறைய ஆண் குழந்தை பார்த்தா பெண் குழந்தை மாதிரி இருக்கும், பெண் குழந்தை பார்த்தா ஆண் குழந்தை மாதிரியே இருக்கும் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகின்ற நிலையில் தான் ஆண் குழந்தைகள் வேறு மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க, பெண் குழந்தைகள்
வேறு மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உருவமும் கூட மாறுபாடு அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண் ஹார்மோன் சுரக்குது, ஆணை பொறுத்த வரைக்கும் ஆண் ஹார்மோன் சுரக்குது. அந்த மாதிரி அந்த ஹார்மோன்கள் தான் பெண்களுடைய அந்த உருவ அமைப்பு. இப்போ ஆணுக்கு வந்து கம்பீரமான தோற்றம் இருக்குது, மீசை இருக்குது, தாடி இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் வந்து வளர்ச்சி, அந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்படுகிறது. இப்போ அந்த நிலையில் கர்ப்பப்பையும் வளரணும். அந்த மாதிரி வளர்ச்சி அடைய முடியாத நிலை இருக்குன்னா அவங்களுடைய ஹார்மோனில் பிரச்சனை இருக்கின்ற போது கூட அந்த மாதிரி கர்ப்பப்பை வளர்ச்சி அடைவதில் பிரச்சனை இருக்கலாம். இல்லை நோய் தொற்றின் காரணமாக வளர்ச்சி அடையாத முடியாத நிலை இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நோய்கள் இன்ஃபெக்ஷனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான கர்ப்பப்பை வந்து சரியாக வளர்ச்சி இல்லை குறைவாக வளர்ச்சி அடைகிறது, இல்லைன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அதை வந்து போக்குவதற்கு நம்ம முக்கியமாக இந்த பெண்களுடைய ஹார்மோனை அதிகப்படுத்துவதற்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். இயற்கையான மூலிகை மருந்துகளே கொடுக்குறோம். குறிப்பாக சதாவரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூலிகை இதற்காக மருந்து பயன்படுத்துகிறோம். சதம் என்றால் 100, வரி என்று சொன்னால் வடமொழியில் வந்து பெண், அழகான பெண் என்று அர்த்தம். அப்போ அந்த 100 பெண்களுக்கான சக்தியை ஒருங்கே பெற்ற ஒரு மூலிகை தான் சதாவரி. அதாவது 100 பெண் மூலிகை அப்படின்னு பேர். தமிழில் நம்ம அதை கூப்பிடணும் பேசணும் அப்படின்னா 100 பெண்களுக்கான அந்த ஹார்மோனை தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சதாவரி அப்படிங்கிற மூலிகையை அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் அதை வந்து சாரத்தை நம்ம இதற்கான சிகிச்சை கொடுக்குறோம். அந்த மாதிரி சாரம் கொடுக்கின்ற போது இந்த பெண்கள் வந்து கர்ப்பப்பை வந்து சரியாக வளர்ச்சி அடையலை, கருப்பை சுவர் வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்குது, ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நிலையிலும் கூட அந்த கர்ப்பப்பையை வளர வைக்கக்கூடிய ஒரு நிலை கூட இந்த மருந்து செய்யுது. அதனால் வந்து சரியாக கர்ப்பப்பை வளரல, சரியாக கருமுட்டை வளர்ச்சி இல்லைங்கிறவங்க அவர்களுக்கும் கூட இந்த மருந்துகளை நம்ம கொடுத்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை நம்ம முழுமையாக சரி செய்கிறோம். ஓகே சார், கர்ப்பப்பை வளர்ச்சி பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து கருக்குழாயில் வந்து அடைப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது. ஸோ அந்த கருக்குழாய் அடைப்பு வந்து எதனால் வருது, இதுக்கு வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் தரீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கருக்குழாய் அடைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களால் இதனுடைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனால் பாதிப்பு ஏற்படலாம், அதே மாதிரி வந்து நோய் தொற்றின் காரணமாக ஏற்படலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அந்த கருக்குழாயை சுருங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இன்னும் சில நேரங்களில் கருக்குழாய் சரியாக வளர்ச்சி அடையாத ஒரு நிலையில் அந்த மாதிரியான நிலையில் கூட பாதிப்புகள் ஏற்படலாம். இப்போ அந்த மாதிரி வந்து பாதிப்புகள் ஏற்படுகிற போது அந்த கருக்குழாய் எதனால் அந்த அடைப்பு இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல பார்க்குறோம். குறிப்பாக வந்து கொனோரியா மாதிரியான இல்லைனா சிப்ளிஸ் மாதிரியான பால்வினை நோய்களுடைய தொற்றுகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி பரிசோதனையில் அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது தெரிய வந்தால் அந்த கிருமிகளை போக்குவதற்கான மருந்துகளை நம்ம கொடுத்து, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வெள்ளைப்போக்கு நிறைய இருக்கும். குறிப்பாக அந்த வெள்ளைப்போக்கோடு வந்து பேட் ஸ்மெல், அந்த கெட்ட நாற்றத்துடன் கூடிய துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்போக்கும் இருக்கின்ற நிலையில் அந்த மாதிரி வந்து கிருமிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா அந்த இடத்துல அரிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கான மருந்துகளை கொடுத்து அதை வந்து நம்ம முழுமையாக அந்த கிருமி தொற்றை வந்து நம்ம முழுமையாக போக்கின்ற போது அந்த கருக்குழாய் அடைப்பு அப்படிங்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு கருக்குழாய் சுருங்கி இருக்கிறது, சரியாக வந்து இடைவெளி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அந்த சுருக்கத்தை சரி செய்வதற்கான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதற்கான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதனால் கருக்குழாய் அடைப்பு இருக்குது, அதன் காரணமாக குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக கருக்குழாய் அடைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மூலிகை மருந்துகளை மூலமாக கண்டிப்பாக குணமாக்கிட முடியும். ஓகே சார், அந்த வகையில் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரு தரிக்கிறாங்க, ஆனால் ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாகவும் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ இது வருவதற்கான காரணங்கள் என்ன சார்? இப்போ அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேயே அபார்ஷன் ஆகிறது, 6 மாதத்துலேயே அபார்ஷன் ஆகிறது அப்படிங்கிறதும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனால் அபார்ஷன் ஆகலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொனோரியா மாதிரி சிப்ளிஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த கிருமிகளை கூட அந்த உயிர் வளர்வதை, அந்த கரு வளர்வதை தடுக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆக்கி நோய் தொற்று ஏற்படுத்தி அதன் காரணமாக அந்த கருவிலேயே அது அழிந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதன் காரணமாக அபார்ஷன் ஆகலாம். சில நேரங்களில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினால் பாதிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அபார்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பையை வந்து பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதன் காரணமாகவும் அடிக்கடி அபார்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 1. 2வது சில நேரங்களில் ஆணுக்கான அந்த உயிரணுக்கள், அந்த விந்தானது வீரியமற்ற நிலையில் இருக்கிறது, இல்லைன்னா பலகீனமான நிலையில் இருக்கிறது, போஷாக்கா இல்லாத ஆணுடைய விந்தணுவினால் ஏற்பட்ட கரு என்ற நிலையில் அந்த கரு வந்து கலைந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆகுது, மிஸ்கரேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேருமே சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான அறிவுரையை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம்.
அதே மாதிரி வந்து நோய் தொற்று இருக்குமேனால் அந்த நோய் தொற்றை முழுமையாக போக்குவதற்கான சிகிச்சை கொடுத்து கரு வந்து போஷாக்காக வளர்வதற்கான மருந்துகள் நம்ம கொடுக்கின்ற போது இந்த அடிக்கடி அபார்ஷன் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நம்ம முழுமையாக போக்கி விட முடியும். அதை வந்து கண்டிப்பாக சித்த மருந்துகள் மூலியமா இந்த மாதிரி வந்து அடிக்கடி போகுது சிலர் 4 தடவை 5 தடவை கூட குழந்தை நின்று அந்த குழந்தை கர்ப்பம் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லிட்டு டக்குன்னு மனசை அடிச்சுக்க கொள்ளக்கூடிய நிலை கூட இருக்கும். 5-6 முறை கூட அந்த மாதிரி ஆன பெண்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கொடுக்குற மருந்தை குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் இந்த மருந்துகளை கண்டினியூஸாக சாப்பிடணும். இன்னும் கேட்டால் குழந்தை பிறந்த பிறகும் கூட சாப்பிடணும். அப்படி சாப்பிடுகிற போது அந்த பெண்களுக்கான அந்த ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து சுரக்க வச்சிரும். அதே மாதிரி கருவினுடைய அந்த வளர்ச்சி வந்து முறையான வளர்ச்சி அடைய வைக்கும். அதே மாதிரி நோய் தொற்றிலேருந்து பாதுகாக்கும். அதே மாதிரி வந்து குழந்தை பெற்ற பிறகும் அவங்க சாப்பிடுகிற போது குழந்தைக்கான பால் வந்து தாய்க்கு நிறைய கிடைப்பதற்கும் உறுதிப்படுத்தும். அதனால் இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகிறாங்க, அடிக்கடி வந்து அபார்ஷன் ஆகுது, அடிக்கடி குழந்தை நின்று கூட கலைந்து விடக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த மருந்துகளை மூலிகை மருந்துகளை அவங்க சாப்பிடுகின்ற போது அந்த குழந்தை அடிக்கடி அபார்ஷன் ஆகிறத கண்டிப்பாக தடுத்து விட முடியும். கொஞ்சி விளையாட குழந்தை இல்லையா? அசோஸ்பெர்மியா காரணத்தால் குழந்தையே பிறக்காது என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்களா? மாதவிடாய் சரிவர வரவில்லையா? ஹார்மோன் குறைபாடா? குழந்தை பேருக்கு சர்க்கரை நோய் ஒரு தடையாக உள்ளதா? கருக்குழாய் அடைப்பா? உயிரணுக்கள் குறைவாக உள்ளதா? வீரியம் குறைவான உயிரணுக்களால் குழந்தை பிறக்கவில்லையா? ஆண்மை குறைபாடா? நரம்பு தளர்ச்சியா? இல்லற வாழ்க்கையில் இன்பம் காண முடியவில்லையா? கவலையை விடுங்கள். என்ன காரணத்தால் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் உங்கள் குறைபாட்டை பக்க விளைவுகளற்ற மூலிகை மருந்துகள் மூலம் குழந்தை பாக்கியம் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு ரத்னா சித்த மருத்துவமனை 750 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, NSK நகர், அரும்பாக்கம், சென்னை 106. ஃபோன் 26223828 26224688. Cell 9443374341 and 996281235. ஓகே சார், அடுத்ததாக வந்து குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்க இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இது வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன சின்ன வயதினில் இருக்கிறவங்க கூட இர்ரெகுலர் பீரியட்ஸால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 12 வயசு 13 வயசில் அட்டன் பண்ணுறாங்க, மேஜர் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ வந்து 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். ஏன்னா முழுமையாக அந்த உடல் வந்து அனாட்டமி படி முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு கொஞ்சம் காலமாகலாம். அப்போ அதற்கு பிறகும் வந்து ரெகுலராக இருக்குன்னா திருமணத்திற்கு முன்பே அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனைலாம் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். இல்லை ஹார்மோனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த நிலையில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். சத்து பற்றாக்குறையினால் பாதிக்கப்படுறாங்க, அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலையில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். PCOD மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான காரணங்களால் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். அதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அலட்சியமாக விட்டுடக்கூடாது. திருமணத்திற்கு முன்பே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டு பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணிடணும். ஏன்னா குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி வந்து குழந்தை இல்லை பீரியட்ஸும் ரெகுலராக வரலன்னா நம்ம இந்த காரணங்கள்லாம் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம், அவங்களுக்கு தைராய்டு இருக்கா, ஒபிசிட்டி இருக்கா, கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமாக இருக்குதா, PCOD மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, கர்ப்பப்பை வந்து முறையாக வளர்ச்சி உடையதாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிந்து அதற்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அந்த மருந்துகளை அவங்க சாப்பிடும்போது இன்கேஸ் வந்து PCOD இருக்குது அப்படின்னு சொன்னால் PCOD இருக்குது, ஃபைப்ராய்டு மாதிரியான கட்டிகள் இருக்குது, தசை கட்டிகள் இருக்குன்னா ஒரு 3லேருந்து 6 மாதம் அவங்க மருந்து எடுத்துக்கொண்டாலே இந்த PCOD ஃபைப்ராய்டு கட்டியை முழுமையாக நம்ம குணமாக்கிட முடியும். அதே மாதிரி வந்து தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா 1 மாதம் நம்ம கொடுக்குற அந்த தைராய்டு மருந்துலேயே அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பித்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது, தசை கட்டிகள் இருக்குது, அதன் காரணமாக இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாத சிகிச்சையிலேயே இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை முழுமையாக நம்ம குணமாக்கிவிட முடியும். அதனால் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா என்ன காரணத்தினால இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சை நம்ம கொடுக்கின்ற போது கண்டிப்பாக அவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். மட்டும் அல்லாமல் அந்த பீரியட்ஸும் அவங்களுக்கு ரெகுலர் ஆகிடும்.
ஓகே சார், இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜஸ், அதாவது வெள்ளைப்போக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுவும் வந்து குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கா? கண்டிப்பாக காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ வெள்ளைப்போக்கு இயல்பாகவே இருக்கும். பீரியட்ஸுக்கும் முன்னாடி ஒரு 3 நாள் பின்னாடி ஒரு 3 நாள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சிலருக்கு வந்து டெய்லி பேட் வைக்கிற அளவுக்கு கூட அந்த வெள்ளைப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதோடு இல்லாமல் வெள்ளைப்போக்கோடு சேர்த்து ஸ்மெல்லும் இருக்குது, இல்லை அந்த இடத்துல யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அடிக்கடி அரிப்பு மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிளட் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கணும். என்ன பிளட் டெஸ்ட்னால் அது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா, நோய் தொற்று நோய் கிருமிகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கூடிய அந்த வெள்ளைப்போக்கு அப்படின்னா அது சில நேரங்களில் குழந்தை பிறப்பதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நிலையில் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகி கர்ப்பப்பை ஃபுல்லாக அடைப்பு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளையே வந்து முழுமையாக வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த விந்தணு உள்ளே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக குழந்தையின்மை ஏற்படலாம். அதனால் அந்த மாதிரியான காரணத்தினால குழந்தையின்மை ஏற்படுமே ஆனால் அந்த பிரச்சனையை நம்முடைய மருந்துகள் மூலமாக முழுமையாக குணமாக்கலாம். சாதாரணமாக ஹீட்டில் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம வந்து முழுமையாக அதெல்லாம் குணமாக்கிட முடியும். அதனால் வந்து இந்த மாதிரியான காரணங்களால் குழந்தையின்மை இருக்குது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தை இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மருந்துகள் சாப்பிடுகின்ற போது கண்டிப்பாக குணமாக்கிட முடியும். ஓகே சார், அந்த வகையில் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து கருமுட்டையே வந்து வெளியே வர்றதே கிடையாது. ஸோ இதுவும் வந்து குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி தந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். இப்போ அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைவது அப்படிங்கிறத பற்றி அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மாதவிடாய் இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு கருச்சுவர் அது வந்து வெளியேற்றப்பட்டு புதிய சுவர்கள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலையில் கருமுட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக 4 மணியும் பொழுதொரு வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு 8வது நாள்லேருந்து வளர்ச்சி அடைவது 9வது நாள் 10வது நாள் 12வது நாள் 13வது நாள் அப்படின்னா ஒரு 12வது நாள்லேருந்து 18வது நாட்களுக்குள்ளாக சராசரியாக பெரும்பான்மையான பெண்கள் வந்து 14வது நாள் அது வந்து ரிலீஸ் ஆகிடணும். அந்த மாதிரி ரிலீஸ் ஆகாத நிலை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது வந்து பெண்கள் பார்க்குறதுக்கு பெருசாக நல்ல வளர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நுண்ணிய சத்துக்கள் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நிலை ஏற்படுகிற போதும் இந்த கருமுட்டை வளர்ச்சி உருவதில் பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி ஹார்மோனில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் குறைபாடுனால கூட இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைவதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதன் காரணமாகவும் கருமுட்டை வளர்ச்சி அடைவதில் பிரச்சனை இருக்கலாம். தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதுவும்னாலும் கூட இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைவது இல்லைன்னா வெளியேறுவது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இல்லை, சிலருக்கு வந்து கருமுட்டையும் ஆப்சண்ட்டாக இருக்கும், அந்த கருமுட்டை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான நிலை இருக்குமே ஆனால் கருமுட்டை சுத்தமாக இல்லை அப்படின்னா கருமுட்டை வளர வைப்பதற்கான அந்த ஹார்மோனை சுரக்க வைப்பதற்கு கருமுட்டை வளர்ச்சி அடைய வைப்பதற்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து கருமுட்டை இல்லை அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக அவர்கள் புதிதாக அவங்க கருமுட்டையை உற்பத்தி ஆக வைக்கக்கூடிய மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த மருந்துகளை அவங்க சாப்பிடுவதன் மூலமாக இந்த கருமுட்டை சரியாக வளரல, கருமுட்டை இல்லை, கருமுட்டை வளர்ச்சி அடையலை, இல்லைன்னா கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற நிலையை நம்ம கண்டிப்பாக போக்க முடியும். அவர்களும் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கான குழந்தையின்மை காரணங்கள் பற்றி டாக்டர் ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் வரும் நாட்களில் நம்ம நிறைய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு ரத்னா சித்த மருத்துவமனை 750 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, NSK நகர், அரும்பாக்கம், சென்னை 106. ஃபோன் 26223828 26224688, cell 9443374341 and 99628 12345.